பணம். நாம எல்லாருமே இந்த பணத்துக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். பணம் இருந்தா எது வேணாலும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பணம் இருந்தா எது வேணாலும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா பணம் இல்லைன்னா எதுவுமே கிடைக்காதுன்றது மட்டும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பணம் நம்ம யாருன்றதை தீர்மானிக்குது. பணம் நம்ம மரியாதையை கூட்டுது. பணம் நம்ம ஆசைகளை பூர்த்தி செய்யுது. பணம் நமக்கு சுதந்திரத்தை கொடுக்குது. இப்படி அதிக மதிப்புள்ள ஒரு பணத்தை சம்பாதிக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு ஏன் அந்த பணத்தை செலவு பண்ணும் போது நமக்கு வர்றதில்ல? நம்ம அப்பா அம்மா காலத்துல உள்ளவங்களுக்கு பணத்தை பத்தின சில தவறான புரிதல்கள் இருந்தாலும் பணத்தை சேமிக்கிறதுலயும் செலவு பண்றதுலயும் ரொம்ப பொறுப்பாவே இருந்தாங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்மள பல பேரோட வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்குது. அதை மறுக்கவே முடியாது. ஆனா நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? வட்டம் போட்டு வாழ்வதற்கு வாழ்க்கை என்ன கணிதமானு சொல்லிட்டு வாழ்க்கை வாழ்வதற்கு தான் நான் எதுக்கு சேர்த்து வைக்கணும், சம்பாதிக்கிறதே செலவு பண்ணதான்னு சொல்லிட்டு எதிர்காலத்தை நினைச்சு எந்த விதமான பயமும் இல்லாம சந்தோஷமா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அப்பா அம்மா நமக்கு கொடுத்த வாழ்க்கையை கூட நமக்கு பின்னாடி வர ஜெனரேஷனுக்கு நம்மளால கொடுக்க முடியுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு பணத்தை கையாளுறதுல ரொம்ப மோசமாவே இருக்கிறோம். சம்பாதிக்கிற காசு எங்க போகுதுன்னே தெரியல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி என் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர முடியும்? நான் ஒரு நிரந்தரமான வேலையிலயும் இல்ல. அப்படி இருக்கும்போது 50 வயசுக்கு மேல என்னால எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். பணத்தை எப்படி கையாளுறது, எப்படி சேமிச்சு வைக்கிறது, மாசம் வெறும் 1000 ரூபாய் சேமிக்கிறது மூலமா எப்படி கோடீஸ்வரன் ஆகிறது, இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி வீடியோ. ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நேவர்ஸ். வெல்கம் டு தி சேனல் டாக் சீரிஸ் பாட்காஸ்ட். நம்பர் 1, ட்ராக் யுவர் ஸ்பெண்டிங். 10,000 சம்பாதிக்கும் போது இதே தான் சொன்னேன். 50,000 சம்பாதிக்கும் போதும் இதே தான் சொன்னேன். இப்ப 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், இப்பயும் இதே தான் சொல்றேன். சம்பாதிக்கிற காசு கையிலே நிக்க மாட்டேங்குது, எங்க போகுதுன்னே தெரியல இப்படின்னு பல பேர் சொல்லி நாம கேட்டிருப்போம். இந்த மாதிரி மக்கள் பணத்தை சேர்த்து வைக்க முயற்சி பண்ணாலும் அந்த சேர்த்து வச்ச பணத்தை மறுபடியும் செலவு பண்ணிடுவாங்க. மறுபடியும் அந்த மாச முடிவுல அதே வசனத்தை தான் பேச போறாங்க. நான் சம்பாதிக்கிற காசு எங்க தான் போகுது? தனி மனித ஒழுக்கம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி பண ரீதியான ஒழுக்கமும் ரொம்ப முக்கியம் தான். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை சிக்கனமா செலவு பண்றதுக்கு முன்னாடி, அந்த பணத்துல ஒரு தொகையை சேமிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது ட்ராக் யுவர் ஸ்பெண்டிங். இஃப் யூ காண்ட் மெஷர் இட், யூ காண்ட் மேனேஜ் இட். உங்க பணத்தை உங்களால அளக்க தெரியல அப்படின்னா கண்டிப்பா உங்களால கையாளவும் தெரியாது. சரி, இப்ப எப்படி மெஷர் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நீங்க பேப்பர்லயோ இல்ல நோட்லயோ எழுதணும்னு அவசியம் இல்ல. அதுக்கு இப்பெல்லாம் நிறைய ஆப்ஸ் இருக்குது. அதுல ஒண்ணுதான் மணி மேனேஜர். இந்த அப்ளிகேஷன்ல தினமும் நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க அப்படின்றத ரொம்ப எளிமையா நோட் பண்ணி வச்சுக்கலாம். இதுல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. கேட்டகரைஸ் வைஸ் நீங்க எந்த மாதிரி செலவு பண்றீங்க, எந்த விஷயத்துக்கு அதிகமா செலவு பண்றீங்க அப்படின்னு உங்களால ரொம்ப எளிமையா பார்க்க முடியும். இந்த ஆப்போட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன்,